வணக்கம். மனித குலத்தோட மிகப்பெரிய ஆசை என்னன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல ஆயிரம் வருஷங்களா மனிதர்கள் மரணத்தை வென்று நிரந்தரமா வாழணும் தான் ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த விளக்க பதிவுல அப்படி மரணத்தை வெல்ல நினைச்ச ஒரு மாவீரனோட கதையை, அதிலும் குறிப்பா அவன் கண்டறிந்த ஒரு அதிர்ச்சியான உண்மையை தான் நம்ம பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்கறதா வச்சுப்போம். என்றென்றும் உங்களை உயிருடன் வாழ வைக்கிற ஒரு ரகசிய பானம் கிடைச்சா அந்த அமிர்த நீரை குடிக்க நீங்க தயாரா? கேட்பதற்கு ரொம்பவே சுவாரஸ்யமா, சட்டுன்னு குடிக்கலான்னு ஆசையா இருக்கு இல்லையா? ஆனா அந்த ஆசையோட மறுபக்கத்தை நோக்கி தான் நம்மளோட இன்றைய பயணம் நகரப்போகுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பகுதி 1, மரணமில்லா வாழ்வை தேடி. உலக பெரும் பகுதியை கைப்பற்றின மாவீரன் பேரரசர் அலெக்சாண்டரை பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பல தேசங்களை வென்ற அந்த மாவீரனுக்கு ஒரு கட்டத்துல மரணத்தை பத்தின மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. தான் என்றாவது ஒரு நாள் இறந்துடுவோங்கிற எண்ணம் அவர் அப்படியே உறைய வச்சது. தான் சம்பாதிச்ச அளப்பரிய செல்வங்களையும் கட்டி எழுப்பின மாபெரும் ராஜ்யத்தையும் என்றென்றும் நிரந்தரமா தானே அனுபவிக்கணும்னு ஒரு பேராசை அவருக்குள்ள வந்துருச்சு. மரணம் இது எல்லாத்தையும் தட்டி பறிச்சிடுவோங்கிற அந்த பயம் அவரை ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி வெறித்தனமா தேட தோண்டுச்சு. அந்த தேடலோட விளைவா அவருக்கு ஒரு சீக்ரெட் தகவல் கிடைக்குது. உலகத்துல ரொம்ப ரகசியமான ஒரு இடத்துல அமிர்த ஊற்று ஒன்று இருப்பதாகவும், அந்த நீரை குடிச்சா மரணமே இல்லாத சாகா வரம் கிடைக்கும்னு அவருக்கு தெரிய வருது. இதை கேள்விப்பட்ட அலெக்சாண்டரால சும்மா இருக்க முடியுமா? இந்த மாயாவி ஊற்றை கண்டுபிடிச்சே தீருவதுன்னு ரொம்பவே தீவிரமா முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த பகுதி, அந்த ரகசிய குகை. சாகாவரம் தரும் அந்த நீரை தேடி அலெக்சாண்டர் தன் மாபெரும் படைகளோட ஒரு தீவிரமான, ரொம்பவே கடினமான பயணத்தை தொடங்கினார். இது ஒன்றும் சாதாரண பயணம் இல்லைங்க. அடர்ந்த காடுகளை கடந்தாங்க, வானளாவிய மலைகளை தாண்டினாங்க. பல மாதங்கள் நடந்த இந்த தேடலோட முடிவில் இறுதியா ரொம்பவே இருள் சூழ்ந்த ஒரு மர்மமான குகையை அலெக்சாண்டர் கண்டுபிடிக்கிறார். அந்த இடம் பார்க்கறதுக்கே அச்சுறுத்தலா இருந்ததால தன் படைகள் எல்லாரையும் குகைக்கு வெளியிலே நிற்கும்படி அவர் உத்தரவிட்டார். இப்போ குகைக்குள்ள அவர் மட்டும் தனியா போறாரு. எங்கும் காரிருள். ஒவ்வொரு அடியா மெதுவா எடுத்து வச்சு உள்ளே நடந்தாரு. அப்போ குகையோட நடுவுல ஒரு அற்புதம் நிகழ்வதை கண்டாரு. ஆமாங்க, அவர் தேடி வந்த அந்த தூய்மையான ஒளி வீசும் அமிர்த ஊற்று அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணிலிருந்து வந்த மெல்லிய வெளிச்சம் அந்த இருண்ட குகையையே ஒளிரச் செய்தது. பகுதி 2, மரணமில்லா காகம். இப்போ இந்த கதையோட மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். இயற்கையோட விதியை, அதாவது மரணத்தை முழுமையா வெல்ல போற அந்த இறுதி தருணத்துக்கு அலெக்சாண்டர் தயாரானார். சந்தோஷத்தோட எல்லைக்கே போன அவரு மெதுவா குனிஞ்சு அந்த அமிர்த நீரை தான் 2 கைகளிலும் அள்ளினாரு. உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் இப்போ அவர் கைகள்ல. அதை தான் வாய் அருகே கொண்டு சென்ற அந்த நொடி, அந்த அமைதியான குகைக்குள்ள திடீர்னு ஒரு குரல் ஒலிச்சுது. அதை அலெக்சாண்டர் அப்படியே ஆடி போக வச்சது. நில்லுங்கள் பேரரசரே, அந்த நீரை குடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த இருட்டிலிருந்து ஒரு குரல் கடுமையா எச்சரிச்சது. திடுக்கிட்டு போன அலெக்சாண்டர் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரக்கிளையில ரொம்பவே பரிதாபமான நிலையில ஒரு காகம் உட்கார்ந்துருந்துச்சு. அது சாதாரண காகம் இல்லைங்க. காலம் அதை முழுமையா சிதைச்சிருந்தது. அதோட உடம்புல இறகுகள் ஏதும் இல்லை. ரொம்பவே வயசாகி எலும்பும் தோலுமா காட்சியளிச்சது. கோபத்தோட உச்சிக்கே போன அலெக்சாண்டர், ஏன் குடிக்க கூடாது, என்னை தடுத்தா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த மெலிந்த காகத்தை பார்த்து கர்ஜித்தார். அதை கேட்ட அந்த காகம் ரொம்பவே வருத்தத்தோடும் மெல்லிய தளர்ந்த குரல்லையும் இப்படி பதில் சொல்லுச்சு. பேரரசரே, நீங்க என்ன கொன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை போலவே நானும் இந்த அமிர்த நீரை குடிச்சேன். அன்னையிலிருந்து எனக்கு மரணமே இல்லை. ஆனா மரணம் இல்லாத வாழ்வு வரம் அல்ல, அது ஒரு மாபெரும் சாபம் அப்படின்னு சொல்லுச்சு. இங்கே நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 2 முற்றிலும் மாறுபட்ட சிந்தனைகளோட ஒப்பீடு தான். ஒரு பக்கம் அலெக்சாண்டர் கற்பனை செஞ்ச அந்த ஆடம்பரமான, என்றென்றும் நிலைத்திருக்கும் ராஜ்யத்தோட கனவு. மறுபக்கம் காகம் அனுபவிச்சுட்டு இருக்கிற கொடூரமான நிஜம். வயதான உடல், உறவுகள் இல்லாத வெறுமை, அப்புறம் நிரந்தர தனிமை. காகம் தன் வேதனையை தொடர்ந்துச்சு. என் வயசான உடம்பால நகர முடியல, என் நண்பர்கள், உறவினர்கள், என் இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு இறந்துட்டாங்க. நான் மட்டும் தனியா இந்த இருண்ட குகையில வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சாகணும்னு நினைச்சாலும் என்னால் சாக முடியல. எவ்வளோ பெரிய வேதனைங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயற்கையோட விதிகளை மீறினா அதற்கான விலை எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத இந்த காகம் உணர்த்துச்சு. இறுதி பகுதி, வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. அந்த இருண்ட குகைக்குள்ள நடந்த அந்த சந்திப்பு அலெக்சாண்டரோட சிந்தனையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. மரணம்னு ஒன்று இல்லாட்டி வாழ்க்கை எவ்வளோ பெரிய சுமையா, எவ்வளோ பெரிய நரகமா மாறிடுங்கிற உண்மையை அலெக்சாண்டர் உணர்ந்தாரு. இயற்கையோட விதியை மீற நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சற்றும் தயங்காம தன் கையில அள்ளி வச்சிருந்த அந்த அமிர்த நீரை அப்படியே கீழே மண்ணில் ஊத்துனாரு.
அந்த குகையை விட்டு வெறும் கையோட வெளியே வந்தாலும் அவர் மனசுக்குள்ள அளப்பரிய ஞானம் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணும். நமக்கு இருக்கிற குறைவான நேரமும் என்றோ ஒரு நாள் முடிஞ்சிடும்னு நினைக்கிற அந்த இயற்கையான மரணமும் தான் மனித வாழ்வோட அழகையும் அதோட மதிப்பையும் பல மடங்கு கூட்டுது. நாம் எவ்வளோ காலம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, வாழ்கிற காலத்தில் நம்ம செய்கிற நற்செயல்கள் தான் நம்மளை வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து வாழ செய்யும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரையறுக்கப்பட்ட மிக குறுகிய காலத்தை நீங்க எப்படி செலவிட போறீங்க? மரணத்தை நினைச்சு பயந்து வாழ போறீங்களா, இல்ல மற்றவங்க நினைவுல வாழ்ற அளவுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.